முடிஞ்ச சீரியல்ல நம்ம நந்தினி சும்மா வேற மாரி லெவல் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆமாங்க. நம்ம நந்தினி இப்ப குடிச்சு எப்படியோ ஒரு வழியா சூர்யாவ சிந்திக்க வைக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நந்தினி ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்காங்க. நம்ம குடிச்சது வேற யாருக்காவது தெரிஞ்சு, அதனால ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற மாரி பயந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பயம்லாம் வந்து நம்ம நந்தினிக்கு தேவையே படாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நந்தினி சொன்னது அத்தனையும் உண்மைதாங்க. ஆமாங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம அருணாச்சலம் ஐயா வந்து சோ ஹேப்பி அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நந்தினி பேசின பேச்சுக்கு. ஏன்னா நம்ம நந்தினி பேசின அத்தன வார்த்தைகளையும் உண்மை இருக்கு அப்படின்னு அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. கண்டிப்பா சூர்யாவும் ஒரு நாள் புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு தான் சொல்லணும். வால் போய் கத்தி வந்த கதையா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நந்தினிக்கு புது பிரச்சனை வந்துருச்சு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமாங்க தல தீபாவளி சீர் தான். இந்த தீபாவளி சீர எடுத்துட்டு வரதுக்காக நம்ம சிங்காரமும், அவங்க ஃபேமிலி எல்லாருமே இப்ப வீட்டுக்கு வராங்க நந்தினிய தேடி. ஆனா இந்த சூழ்நிலையில கூட நம்ம சுந்தரவல்லி ஆன்டியும் இவங்கலாம் வந்து எப்புட்றா வந்து நந்தினி ஃபேமிலிய அசிங்கப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம் அப்படிங்கிற மாரி தான் நின்னுட்டு இருக்காங்க. அதையும் மீறி நம்மளுடைய சூர்யா வந்து பாத்தீங்கன்னா, எவ்ளோ பெரிய வார்னிங் குடுக்குறாரு. இவங்க வரவங்களுக்கு அசிங்கம் மட்டும் நடந்துச்சுன்னா, உங்கள சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாரி ஒரு வார்னிங் குடுக்குறாருங்க. ஆனா இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சுந்தரவல்லி கொஞ்சம் கூட அடங்கவே இல்ல. சுந்தரவல்லினா மாசு, கெத்து அப்படிங்கிற மாரியான ஒரு போர்வையிலே சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொம்பு சீவி விடுற மாரி நம்மளுடைய மாதவியும், சுரேகாவும் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, "நான் எப்படியாவது வீட்டுக்கு வந்துர்றேன். நீ பார்த்துக்கோயா" அப்படிங்கிற மாரி நம்ம சிங்காரம் இப்ப வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு. ஆனா இருந்தும் நம்ம சுந்தரவல்லி, மாதவி, சுரேகா இந்த டீம் பார்த்தீங்கன்னா, சிங்காரத்தையும் வந்து அவங்க ஃபேமிலியும் எப்படியாவது அசிங்கப்படுத்தணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்மளுடைய சூர்யா இதுல என்ட்ரி ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம நந்தினி என்ட்ரி ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இத்தன நாள் நம்ம சுந்தரவல்லி என்ன பேசினாலும் பொறுத்து போயிட்டு இருந்த நந்தினிக்கு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, புது உத்வேகமும், புது தைரியமும் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்ன பேசினா நம்ம எத வேணாலும் பொறுத்துக்கலாம். தன்னுடைய ஃபேமிலி பேசினா நான் ஏன் பொறுத்துக்கணும்? அப்படிங்கிற மாரியான ஒரு வேகம் வந்து நம்ம நந்தினிக்குள்ள இப்ப வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருந்து நம்ம நந்தினி வந்து சுந்தரவலிய எதிர்த்து பேசுறாங்க. என்னடா நான் இத்தன நாளா நம்ம வீட்ல வேலைக்காரியா இருந்தா, நமக்கு அடிமையா இருந்தவளா இப்ப இப்படி பேசுறா? அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்த நம்ம சுந்தரவல்லிக்கு நந்தினி குடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மாதவி, சுரேகாலாம் சும்மா அல்ல கைங்க. எப்படி பார்த்தாலும் சும்மா தூசு மாரி ஊதி விட்டு நம்ம நந்தினி போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இனிமேட்டுக்கு நந்தினிய யாரும் பிரேக் போட்டு நிறுத்த முடியாது. நம்ம நந்தினி சூர்யாக்கு தான், சூர்யா நந்தினிக்காக தான் அப்படின்னு சொல்லணுங்க. என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.